ஹே யூடியூப் வாசிக்கலே, நான் உங்கள் திலீப். இது நம்ம சேனல் ரெட் அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலை. நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவோட மேற்குலேருந்து வடமேற்கு வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா குஜராத்லேருந்து கேரளா வழியாக நம்ம கன்னியாகுமரி வரைக்குமே கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கே 5000 பூ வகைகள், 139 பாலூட்டி இனங்கள், இது மட்டும் இல்லாமல் 508 பறவை இனங்கள்னு ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. சரி, ஓகே, இப்போ எதுக்குடா இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கன்னியாகுமரியில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் முடியுது. ஸோ அங்கே எக்ஸாக்டாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை பயங்கர வெடிப்பு ஏற்பட்டு அதுக்கு மேலே இருந்து பாறைகள்லாம் உருண்டு கீழே வந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரியில் 10 கனி அப்படிங்கிற ஊரை தாண்டி இருக்க கிளாமலை அப்படிங்கிற ஒரு மலையும் நான் சொன்ன இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்று தான். அங்கே தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த சம்பவம் நடந்திருக்கு. பயங்கர வெடிப்பு சத்தம் கேட்டிருக்கேன். அந்த வெடிப்பு சத்தத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையோட உச்சியிலேருந்து நிறையா பாறைகள் கீழே விழுந்திருக்கு. அங்கே மலையடிவாரத்தில் இருந்த மக்கள்லாம் என்னடா அது பயங்கர சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறாங்க. அப்போ அந்த வெடிப்புனால பயங்கர புழுதியும் கிளம்பியிருக்கு. ஸோ அவங்களால தெளிவாக அந்த நிகழ்வை பார்க்கவும் முடியலை. இந்த சத்தத்தை கேட்டு பயந்த மக்கள்லாம் உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த நிகழ்வை அவங்க வீடியோவுமே எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை நீங்க இப்ப பாருங்க. இப்படி ரிலீஸ் ஆன இந்த வீடியோ பயங்கர வைரலுமே ஆயிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா இந்த விஷயம் இந்திய புவி அறிவியல் ஆய்வுக்கான தேசிய மையத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவங்க திங்கக்கிழமை அங்கே நேராகவே போய் இது எதனால் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஆய்வு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எதனால் நடந்திருக்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரணங்கள் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அதில் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு அட்டாக், அதாவது விண்கல் தாக்குதல். முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்கல், ஏலியன் மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிநாட்டில் தான் நடந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ கடந்த ஒரு சில மாதங்களாக ஏன்னே தெரியல, சென்னையில் ஏலியனா, இந்தியாவில் யூஎஃப்ஓ தென்பட்டதா அப்படிங்கிற டைட்டிலெல்லாம் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் சுற்றிட்டு இருந்துச்சு. மேபி அது மாதிரி கிளம்பின ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம். பேக் டு த டாபிக். இப்போ ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்லப்படுற இந்த ஆஸ்ட்ராய்டு அட்டாக்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லப்படுதுன்னா, இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்கல் மோதி இருக்கலாம் அப்படின்னும் அதனால் வெடிப்பு ஏற்பட்டு இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. பட் இதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கம். இதுவுமே கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா பொதுவாகவே கன்னியாகுமரியோட ஜியாகிரஃபியை வச்சு பார்க்குறப்போ அங்கே அதிகப்படியாக நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த ரிக்டர் அளவுகோல்னு சொல்கிறாங்களே அதில் பதிவாயிருக்கும். பட் இப்போ வரைக்கும் அப்படி எதுவுமே பதிவான மாதிரி எந்த நியூஸுமே வரல. ஸோ நிலநடுக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். மூணாவது காரணமாக பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான மலை சுரண்டல். மலை சுரண்டல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மண் சுரண்டல் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதாவது ஆற்று மணலை கொள்ளையடித்து விற்கிறது, அதை மண் சுரண்டல்னு சொல்லுவோம். அதையே ஒரு மலையே வெடி வச்சு அந்த பாறைகளை வெட்டி எடுத்து விற்றா அது மலை சுரண்டல்னு சொல்லுவோம். இந்த காரணமாக இருக்கிறதுக்கு தான் ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா பொதுவாகவே கன்னியாகுமரியில் மலைகள் ஜாஸ்தி, அதனால் இங்கே சட்டவிரோதமான மலை சுரண்டல் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு அதோட கரையில் பாறைகளை அடுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த மலைகள்லேருந்து பாறைகள் வெட்டப்பட்டுச்சு. அது ஏன்டா அந்த துறைமுகத்தோட கரையில் பாறையெல்லாம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கடல் அரிப்பு அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் செஞ்சாங்க. பட் ஆரம்பத்தில் இதுக்காக செய்யப்பட்டிருந்தாலுமே காலப்போக்கில் இது பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரோட லாபத்துக்காக மாறி இது வியாபாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வெட்டப்படக்கூடிய பாறைகளோட அளவு அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டதை விட காலப்போக்கில் ரொம்பவே அதிகரிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி அதிகமானதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமுமே சொல்லப்படுது. அதாவது கேரளாவுக்கு கன்னியாகுமரியிலிருந்து தான் மணல் அப்புறம் இந்த பாறைகள் மாதிரியான விஷயங்கள் இல்லீகலாக கடத்தப்படுதுன்னு. ஸோ அதுக்காக தான் இதை அதிகப்படியாக சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கன்னியாகுமரியில் மட்டுமே கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய குவாரிகள் அமைக்கப்பட்டு இந்த சுரண்டல் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. அங்கே இருக்க லோக்கல் மக்கள் சார்பாக இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே சம்மர் டைமில் அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கும்போது
போது இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்னதாக நடக்கும். பட் இவ்வளோ பெருசாக நடந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பாறைகளில் உருண்டு வரும், ஆனால் இந்த மாதிரி வெடித்து செதறினது கிடையாது அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தினால நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, பொதுவாகவே மழை பெய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மலைகள் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம். நம்ம இப்படியே மலைகளெல்லாம் அழிச்சிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறதுமே குறைஞ்சிரும். ஸோ அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இனிமேல் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் தான். ஸோ இப்போ உங்களுக்கு மலைகளோட முக்கியத்துவம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி தலைமுறை நமக்கு கொடுத்துட்டு போன வளங்களை பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம டெவலப் பண்ணாட்டியும் அதை அழிக்காமல் அப்படியே கொடுத்துட்டு போகிறது நம்ம எல்லாத்தோட கடமையும் கூட. இந்த விஷயம் மலைகளுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா வளங்களுக்குமே பொருந்தும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே நம்மள நிறையா பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம ரெட் ஹேண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.